ஆல் பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் மாநில தலைவர் திருமதி மார்டின் கன்னடி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சாரி திடீர்னு அந்த பக்கம் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்தேன் சார் ஸ்கூலுக்கு. அப்படியே பக்கத்துலேயே இருக்குன்னாங்க. அதனால் நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஓகே, இதுக்கடையில் உங்களோட உரையாற்றுவதற்கு எனக்கு இறைவன் தந்த அனுமதிக்காக சார், முக்கியமாக ராமச்சந்திரன் சார் என்னை அழைத்ததற்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக கூடியிருக்கீங்க. இந்த 76ஆம் ஆண்டு குடியரசு தின வாழ்த்துக்களை உங்களிடம் தெரிவித்துக்கிறேன். மொத்தம் இந்தியாவில் 14,50,000 பள்ளிகள் இருக்குது. ஓகே, அதில் இந்த விவேகானந்தா பள்ளி ஒன்று இருந்ததிலே சிறப்பு நான் எண்ணிக்கொள்கிறேன். 97 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. அது மட்டுமல்ல 24.8 கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, இந்தியா வந்து நம்ம வந்து ஜனத்தொகையில் மட்டும் இதில் முதலிடம், உலகத்திலேயே முதலிடம் சைனாவை பீட் பண்ணி இப்போ முதலிடத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.140 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகே, உலகத்தில் 7ல் ஒரு மடங்கு நம்ம வந்து 7 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை பார்க்கணும். ஓகே, அந்தளவுக்கு நம்ம பறந்து இருக்கிறோம். இந்தியாவில் வந்து நிறைய இடத்துக்கு போய் வெளிநாட்டில் இப்போ நிறைய பேர் செட்டில் ஆகிறாங்க. ஓகே, அந்தளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ராக்கெட் டெக்னாலஜி கடந்த வாரத்தில் படிச்சிருக்கீங்க. 2 சேட்டலைட்டை இணைக்கிற முயற்சியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, ஸோ ஒரு நல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கணும். அதே போல் சமீபத்தில் 3 வார்ஷிப்ஸ் ஓகே இந்தியாவுக்கு டெடிகேட் பண்ணாங்க. இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவில் என்னெல்லாம் முன்னாடி ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வார்ஷிப்னால் ரஷ்யாவிலேருந்து கான்ட்ராக்டில் வாங்கிக்குவோம். வேறு நாட்டிலேருந்து கான்ட்ராக்டில் நம்ம அதை எடுத்து 20 வருஷம் 30 வருஷம் பயன்படுத்தி திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஓகே, ஆனால் இப்போ நாமளே தயாரிச்சுக்கிறோம். அது மாதிரி மிலிட்ரி சரி எல்லா அதுலேயும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நம்ம பிள்ளைங்க இல்லாமல் யூஎஸில் எதுவுமே நடக்காது. ஓகே, இந்தியாவிலேருந்து போன மாணவர்கள், இங்கே படித்த மாணவர்கள் ஓகே அது மாதிரி தான் நல்ல வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்குது. இந்த வகையில் இந்த விவேகானந்தா பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக இந்த வளர்ச்சியிலே தங்கள் பங்களிப்பை எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்தியா ஒரு இளமையான நாடு அப்படின்றது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 30-35% 40% பேருக்கு மேலே 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் தொகை குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா முதியோர் தான் இருக்கிறாங்க. சில இடத்துல இறந்துடுறாங்க. ஒரு 10-20 நாள் கூட தெரியாமல் போயிடும். அந்தளவுக்கு அவங்க வீடு ரிமோட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சமுதாய அக்கறை, ஓகே சோசியல் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது மாதிரி 2030 நம்ம வந்து 65% இளைஞர்கள் இருக்க போகிறதா ஒரு கணக்கீடு சொல்லுது. அப்போ உலகத்திலே இளமையான நாடு எதுனா இந்தியா. நல்ல கைத்தட்டு கொடுங்க இந்தியாவுக்கு. குறிப்பாக அதை சார்ந்து தன்னுடைய வளர்ச்சியிலே தன்னை ஒரு சமூக அக்கறையோடு ராமச்சந்திரன் சார் முயற்சினாலே இந்த பள்ளி இந்த பகுதியிலே கல்வி வளர்ச்சிக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ளது. அவருடைய அர்ப்பணத்துக்காகவும் இங்கே படிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி இந்த மாணவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே ஒரு IPS அதிகாரியாக, ஒரு ஜட்ஜாக, ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்கள் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி.